வில்லிவாக்கம் தொகுதியினுடைய நிலவரத்தை பார்க்கலாம். இந்த தொகுதியில் ஒரு வரலாற்று ரீதியா பார்த்தோம்னா கா சுப்பு, இடதுசாரி சிந்தனையாளர் வி.பி. சித்தன் ஆகியோரெல்லாம் போட்டியிட்டு இந்த தொகுதியில வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இந்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் வில்லிவாக்கம் தொகுதியில அதிமுக கூட்டணி சார்பில் வெற்றி பெற்றவர் வெற்றியாளர் வெற்றி பெற்றிருக்கிறார். இவர் அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஜேடிசி பிரபாகரன் அவர்களை தோற்கடிச்சிருக்கிறார். 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி பெற்ற வாக்குகள் 76,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அதிமுக பாஜக கூட்டணி 38,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அப்ப அதிமுக விட திமுக ஏறத்தாழ ஒரு 38,000 வாக்குகள் கூடுதலா பெற்றிருக்கிறாங்க. அது 50-50. 38,000 ஓட்டு கூட்டணி வாங்கியிருக்குது பாஜக அதிமுக கூட்டணி, வித்தியாசமும் 38,000 வாங்கியிருக்கிறாங்க. இந்த தொகுதியில நாம் தமிழர் கட்சி 10,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. மக்கள் நீதி மையம் 13,000 வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க. இது சட்டமன்ற தொகுதியினுடைய நிலவரம். அடுத்து நாடாளுமன்ற தேர்தலில் இந்த வில்லிவாக்கம் தொகுதியில திமுக கூட்டணியின் சார்பில் தயாநிதி மாறன் 72,000 வாக்குகளை பெற்றிருக்கிறார். அதிமுக தனித்து 13,000 வாக்குகள், பாஜக தனித்து 27,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இப்ப அதிமுகவும் பாஜகவும் இணைந்து வாங்கின வாக்குகள் 40,000 வாக்குகள். அப்ப திமுக கூட்டணி அதிமுக கூட்டணியை விட சுமார் 32,000 வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறது. இந்த தொகுதியில் நாம் தமிழர் கட்சி 9,000 வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க.